வெல்கம் டு தம்டாக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஸ், அதாவது நியூவாக ரிலீஸ் ஆன ஆப், அது மட்டும் இல்லை நியூவாக ரிலீஸ் ஆன கேம்ஸ், அது மட்டும் இல்லை நியூவாக ரிலீஸ் ஆன மூவிஸ், அது மட்டும் இல்லை நியூவாக ரிலீஸ் ஆன புக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். காமனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆப் எதுவுமே உங்கள் லிஸ்ட்டில், அதாவது ஹோம் பேஜ் லிஸ்ட்டாக காமிக்காது. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்க ஆப், அது மட்டும் இல்லை நீங்கள் சர்ச் இன்ஜினில் இருக்க ஆப் மட்டும்தான் காமிக்கும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூவாக ரிலீஸ் பண்ண ஆப் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் பேஜ்லேயோ இல்லைனா உங்கள் சர்ச் இன்ஜின் பேஜ்லேயோ வந்து காமிக்காது. நீங்கள் சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வரதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நியூவாக ரிலீஸ் ஆன ஆப்ஸ், அது மட்டும் இல்லை இனிமேல் ரிலீஸ் பண்ண போகிற ஆப், ஸோ இந்த கேட்டகரியை வந்து எப்படி வந்து ப்ளே ஸ்டோரில் ரொம்ப டஃப் இல்லாமல் சிம்பிளாக வந்து கண்டுபிடிக்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் வந்து எப்படி யூடியூப்பில் ஏர்ன் பண்ணிக்கிறோமோ, ஸோ அதே மாதிரி ப்ளே ஸ்டோர் ஆப்லையும் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஆப் க்ரியேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, அதாவது ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக ஆட் வர வச்சு ஸோ அதில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. புக் ரைட்டர்ஸ், ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் மென்டாலிட்டி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் மூலமாக வந்து சிம்பிளாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நாலேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஸோ அதை கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளே ஸ்டோர்லேயே உங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதன் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெசேஜாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதோட ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆப்ஸோட டீட்டெயில்ஸோ இல்லைனா நியூவாக ரிலீஸ் ஆக போகிற ஆப்ஸோட டீட்டெயில்ஸை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து முதல்ல கீழே வந்து கேம்ஸ், ஆப்ஸ், மூவிஸ், புக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஸுங்கிற பேஜுக்குள்ளே இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மேலே பார்த்தீங்கன்னா ஃபார் யூ, டாப் சேட்ஸ், கேட்டகிரிஸ், எடிட்டர் சாய்ஸ், ஃபேமிலி, ஏர்லி அச்சஸ், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஸ்க்ரோல் பண்ணி ஏர்லி அச்சஸ், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஆப், அது மட்டும் இல்லை ரீசெண்டாக வரக்கூடிய இனிமேல் ரிலீஸ் ஆகக்கூடிய ஆப்போட டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. நான் டெமோக்கு காமிக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா எபிக் வெதர் ஹீரோன்னு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட எபோட் செக்ஷனில் நான் போய் பார்க்குறேன். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஆப்போட ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா 7 ஆகஸ்ட் 2020. ஸோ இந்த டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய ஆப்ஸ், அதாவது கீழே அந்த ஆப்ஷனை கீழே பார்த்தா போதும், ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கேம்ஸ், ஸோ இதை பார்த்தீங்கன்னா கமிங் சூன் டு ப்ளே, அதாவது இந்த ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி கீழே வர வச்சு வியூ பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ், ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா கூட நீங்கள் மூவிஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நியூ ரிலீசஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனாலே ரீசெண்டாக ப்ளே ஸ்டோர் பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ன மூவிஸ் எல்லாம் வந்திருக்குங்கிறத வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக்ஸு, ஸோ புக்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ், அதாவது என்னென்ன காமிக்கு, என்னென்ன ஸ்டோரிஸு, ஸோ என்னென்ன த்ரில்லர் ஸ்டோரிஸ், ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வந்திருக்குன்னு நீங்கள் வந்து நியூ ரிலீசஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன காமிக் டீட்டெயில்ஸ், ஸ்டோரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை ரிலீஸ் ஆகக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆகக்கூடிய மூவிஸ், புக்ஸ், கேம்ஸ், ஆப்ஸ், ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் டீட்டெயில்ஸை வந்து காமிக்காகுது. ஸோ என்னுடைய ரிலீஸ் ஆப், அதாவது நான் நியூவாக ரிலீஸ் பண்ண ஒரு ஆப் டீட்டெயில்ஸ் எங்கே பார்க்கணுன்னு கேட்பாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஆப் செக்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ரிலீஸ் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ரிலீஸுக்காக தயார் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ அந்த ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல போய் உங்களோட ஆப் டீட்டெயில்ஸை எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து உங்களுக்கு வியூ பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை உங்களுடைய ஆப்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மை ஆப்ஸ் ஆன கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக என்னெல்லாம் ஆப்ஸ் அதாவது
என்னென்ன ஆப் யூஸ் பண்ணிட்டுருங்க. அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பழைய மொபைல்ஸில் வந்து அதாவது நீங்கள் புதுசாக ஒரு மொபைல்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மொபைலில் வந்து என்னென்ன ஆப் யூஸ் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் ஃபோனில் என்னெல்லாம் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ ஸோ அந்த ஆப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமிக்கும். ஸோ இது அது மட்டும் இல்லை இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்க ஆப் டீட்டெயில்ஸ், அப்டேட் பண்ண வேண்டிய ஆப் டீட்டெயில்ஸ், பீட்டா வெர்ஷனில் என்னெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே காமிக்கும். ஸோ அது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் தருவாங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் தருவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் பே பேலன்ஸ்னு போட்டு 9.66 ருபீஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூபா வந்து எனக்கு தந்துருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக ஒரு ஆப் பர்ச்சேஸ் பண்ணனாலோ இல்லைனா வேறு ஆப் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு மூவிஸ் கலெக்ட் பண்ணாலும் ஸோ இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு புதுசாக ஒரு ஆப் பர்ச்சேஸ் பண்ணனாலோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மூவிஸ் பர்ச்சேஸ் பண்ணனாலும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணனாலோ இந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நான் பே பண்ணுற அமௌண்ட் கூட இந்த அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆப்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பே பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை இந்த பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் மூலமாகவோ இல்லைனா யூபிஐ பேமெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து எடிட்டர் சாய்ஸ் ஆப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில எடிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக போடுவாங்க. ஸோ அவங்க சைடில் வந்து என்னென்ன ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க எடிட்டர் சாய்ஸுக்குள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ கன்யூஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிராண்டட் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஆப்ஸை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ எடிட்டர் சாய்ஸில் என்னெல்லாம் வந்து ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடிட்டர் சாய்ஸில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவான, அதாவது முன்னாடி இருந்ததுக்கும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தாலே போதும், சிம்பிளாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லை உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அது மட்டும் இல்லை உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் செக்ஷனில் வந்து வியூ பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ப்ரௌஸ் மியூசிக் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற மியூசிக்ஸ், அது மட்டும் இல்லை ஆல்ரெடி ஸ்டோரேஜில் இருக்க மியூசிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா ஃப்ரீ மியூசிக் இருந்தால் ஃப்ரீ மியூசிக்கை வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நாம் எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆப்பை சர்ச் பண்ணி வியூ பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ப்ளே ஸ்டோரை யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லை பல கேட்டகரிக்காக இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ளே ஸ்டோர் ஆப் மூலமாக பார்த்திங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான பேர் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணவும் தொடங்கியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆப்பை வந்து பப்ளிஷ் பண்ணி ஸோ அதன் மூலமாக ஆட்ஸ் வியூ பண்ணி ஸோ அது மூலமாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை புக் ரைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கேமர்ஸ் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூடியூப்பில் எந்த மாதிரி ஏர்ன் பண்ணிக்கிறாங்களோ ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வந்து கூகுள் ப்ளேயில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ரீ டைமில் பார்த்திங்கன்னா இதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் புது கண்டென்ட்டாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேவையோ ஸோ அதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரிப்ளை நான் கன்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணாதவங்க இந்த ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. நியூ ரிலீஸ் பண்ணுற ஆப்பு, நியூ ரிலீஸ் பண்ணுற மியூசிக்ஸு, நியூ ரிலீஸ் பண்ணுற புக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்குறது. ஸோ எல்லாருக்குமே ஹோம் பேஜில் காமனாக டாப் அதாவது ட்ரெண்ட் லெவலில் இருக்க ஆப் தான் இதில் வந்து ஷோ ஆகுதே தவிர காமனாக நியூவாக ரிலீஸ் பண்ணுறது ஒன்று ஷோ ஆகலைன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் உங்களுக்காக புது வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக புது புது வீடியோஸோட வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கண்டென்ட் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.